மெனுவில் எத்தனை ஐட்டம் இருந்தாலும் இந்த பொதி பிரியாணின்னு ஒரு மேட்ரு ஆர்டர் பண்ணேன். ஆனால் பிரியாணிக்கு அப்பளத்தை வச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதை காட்டுறேன். இங்கே பாரு மேன். ரீசெண்டாக பொத்தேரி மனம் நகர் குடுவஞ்சேரியில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த அல்சாமன் ரெஸ்டாரண்ட் இப்போ குரோம்பேட் திருநீர்மலையிலையும் வந்திருக்கு. பட் மேட்ரே இங்கே அவங்களோட யூனிக்கான டிஷஸ் தான். இந்த சிடிஎஃப்லாம் அவங்கள மிரட்டி விட்டுரும். பட் இந்த பொத்தி பிரியாணி தான் அவங்களோட கேரளா ஸ்பெஷல் போல. மலபார் பிரியாணியோட சம்மந்தியோட மாங்காய் ஊறுகாயும் பப்படும் வித் ரைத்தாவும் எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். ஆனால் நீங்கள் மந்தி மாதிரி ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட மந்தி வச்சு அவையும் ஆர்டர் பண்ணி பாருங்க, ஃபில்லிங் ஆயிடும். அண்ட் எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ அவங்க மலபார் பரோட்டாவில் செஞ்ச அந்த கில்லி பரோட்டாவோடையும் அவங்களோட சிடிஎஃப் மேட்ரையும் ட்ரை பண்ணி பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும் ப்ரோ. பட் நான் வெஜ் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டருக்கு பன்னீர் மலாய் டிக்காவும் அப்படியே சாப்பிட்றதுக்கு பட்டர் நான் வித் பன்னீர் மட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். பட் நான்வெஜ்க்கு அப்படியே அதை சிக்கன் பட்டர் மசாலாவை மட்டும் மாற்றி பாருங்க, நாக் அவுட் ஆயிடுவீங்க. நான் கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ்க்கு கோல்டன் ஹனி சிக்கனையும் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா அவங்களோட அமெரிக்கன் சாப்ஸ் வாங்குங்க, இந்த டிஷ் வரும். அதனால குரோம்பேட் ஜோனில் உங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் உள்ள ரெஸ்டாரண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அல்ஷாம் ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க.